கேபிஒய் பாலா. பாலா எக்ஸ்போஸ்டு. பாலா வந்து ஒரு சர்வதேச கைக்கூலி, இவன் ஒரு ஸ்கேமு, இவன் மாட்டோன்னு நினச்சா வாங்கடா அடிக்கலாம். இப்போ தமிழ்நாட்டு ஃபுல்லாக இந்த பேர் தான் போயிட்டுருக்கு, கேபிஒய் பாலான்னு. உலகம் ஃபுல்லாகவும் போயிடும் போல இருக்குது. நான் வந்து எப்போவுமே கரண்ட்டில் போகிற பிரச்சனையை எடுத்து பேசவே மாட்டேன். ஏன்னா அது வந்து பப்ளிசிட்டிக்காக பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே அப்படி பேச மாட்டேன். எனக்கு மனசில் சரி தவறு அப்படின்றது தோன்றதை நான் சொல்லிக்கிட்டு வருவேன் எப்போவுமே. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த பாலா விஷயத்தை நான் பேசியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் என் மனசுக்கு தோணுச்சு. அதனால் நான் பேசுகிறேன். காரணம் என்னென்னா, யாருக்கு எங்கெங்கே பிரச்சனை ஏதோ நடந்துக்கிட்டே இருந்தாலும் அதுக்கு வந்து தீர்வு வந்து தீர்க்க வேண்டியவங்க இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து இப்போ சரியாக இல்லை அப்படின்ற காரணத்தினால நான் அமைதி காப்பேன். ஆனால் நல்லவங்க சில பேர் தான் வந்து வெளியே தெரிவாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னும்போது அதை கண்டிப்பாக வந்து அந்த நல்லவங்களுக்காக சில பேர் தான் வந்து பேசுவாங்க, நிறைய பேர் வரமாட்டாங்க. நான் வந்து கேபி பாலாவை வந்து நல்லவர் அப்படின்னு நம்புகிறேன். அதனால் வந்து நான் இந்த வீடியோவை பேசுகிறேன். இப்போ கேபிஒய் பாலா வந்து எவ்வளவோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வெளிநாட்டு கூலி, வெளிநாட்டில் வந்து தொடர்பு வச்சுக்கிட்டு தான் அவர் வெளிநாட்டிலேருந்து பணம் வருது, அதனால் அவர் வந்து அந்த பணத்தை வாங்கிட்டு இங்கே ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் வந்து அரசியலையே கவுக்கக்கூடிய சக்தி கூட அவருக்கு பிற்காலத்தில் வந்துடும். இந்தமாதிரி ஆளை வளர்த்து இதனால் வந்து அரசியலை கவுப்பாங்க, மாற்றுவாங்க அப்படின்னு வந்து இந்த உமாபதினு ஒருத்தர் பேசுகிறாரு. அவர் வந்து தெளிவாக பேசக்கூடிய ஆள். அவர் பேச்சு நான் வந்து கேட்டிருக்கேன் 2-3 விஷயத்தில். எனக்கு பிடிச்ச தலைவர் சேக்வாராவை பற்றி கூட அவர் சொல்லுவார், பேசியிருக்காரு. அதுலேருந்து நான் நிறைய விஷயம் வந்து நான் கற்றுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படிப்பட்ட ஆள் இன்றைக்கி ஏன் இப்படி பேசுகிறாருன்றது தெரியல. இல்லை அவர் ஒரு வேளை யார்கிட்டனா காசு வாங்கிட்டு பேசுகிறாரான்ற டவுட்டு கூட எனக்கு வருது. காரணம் என்னென்னா, இன்றைக்கி வந்து இந்த பாலாவை இந்த அளவுக்கு அவர் வந்து பேசுகிற ஆள் தன்னுடைய கடமைகள், அரசியலில் இருந்து தன்னுடைய கடமைகளை செய்ய தவறிய ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் அவர் வந்து பேசவே இல்லை. அதாவது இவ்வளோ நிதி ஒதுக்குறாங்க. ஒரு கவர்மெண்ட் வந்து, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்துக்கு, ஒரு கல்வி கட்டுறதுக்கோ, மருத்துவமனை கட்டுறதுக்கோ, இல்லை ஒரு பஸ்ஸு வாங்குறதுக்கோ, மற்ற எவ்வளவோ இதர செலவுகள் எல்லாத்துக்குமே வந்து காசு ஒதுக்குறாங்க. அந்த காசெல்லாம் வந்து முழுமையாக போயிட்டு அந்த பணியில் சேருதா அப்படின்றது வந்து அவர் அதை நம்மளுக்கு தெளிவுபடுத்தினா பரவாயில்ல. அதை பற்றிலாம் அவர் வந்து பேசலை. அரசியலுக்கு வந்து அதுலேருந்து கமிஷன் அடித்து தன் வீட்டை வந்து எவ்வளவோ வீடு வாங்கிக்கிறது, எவ்வளவோ கார் வாங்கிக்கிறது. இவனுக்கு அரசியலில் தானே இருக்காங்க. இவனுக்கு ஏது வருமானம்? இவனுக்கு வந்து வெளி காசு இல்லாமல் எப்படி இதை வந்து இவனுக்கு வருமானம் இல்லாமல் எப்படி இந்த காசில் போடுறாங்க? அப்போ கவர்மெண்ட்டு போடுற ஸ்கீமில் தான் வந்து கொள்ளடிக்கிறாங்கன்றதெல்லாம் எடுத்து காட்டலை. இந்த பாலான்ற ஒருத்தர் வந்து எங்கேருந்து ஒரு காசு வருது, எப்படி அவர் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்றத வந்து தான் பேசுகிறாங்க. இந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால ஏன் இவ்வளோ ப்ராப்ளம்ன்றதை பொதுமக்களாகிய நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சிக்கணும். இன்றைக்கி வந்து இந்த பாலா அப்படின்ற ஒரு ஆளுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணாமல் விட்டுட்டோன்னா, நாளைக்கு இந்த மாதிரி ஆட்கள் யாருமே வரமாட்டாங்க. காரணம் என்னென்னா, நம்ம வந்து பொதுமக்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணால் நம்மளுக்கு நாளைக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்றத நினைப்பாங்க. அப்படி வந்து யாருமே ஹெல்ப் பண்ணாமல் போகணும் அப்படின்றது தான் இப்போ இருக்கிற ஆட்களுடைய எண்ணம். அரசியல்வாதிங்க, இந்த இவர் உமாபதி, இந்த இவர் கூல் சுரேஷு, அவர் கூல் சுரேஷா இல்லை அவர் என்ன சுரேஷுன்றது தெரில. அவர் கதைக்கு அப்புறமா வருவான். ஃபஸ்ட்டு இதை பேசுவேன். இதை டீட்டெயில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ ஏன் அவங்க அந்த மாதிரி வந்து கேபிஒய் பாலா மாதிரி யாருமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா, இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லாருமே பொதுமக்கள் எல்லாருமே நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. கேபிஒய் பாலா வந்து ஒரு சின்ன ஒரு விளம்பரத்தில் நடிக்கிற ஆள், சின்ன ஒரு காமெடி ஆள் கூட கிடையாது. வடிவேல் அளவுக்கு கூட ஒரு பெரிய ஆள் கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சின்ன பையன் இந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு வரானே, அதனால வந்து நாளைக்கு எல்லார் மேலேயுமே கேள்வி ஆகும். ஏன் ஒரு எம்எல்ஏவை இந்த அளவுக்கு பண்ணலை, ஒரு கவுன்சிலர் ஏன் பண்ணலை, ஒரு அமைச்சருங்க ஏன் ஹெல்ப் பண்ணலை, ஒரு முதலமைச்சர் ஏன் பண்ணலை, ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் இருக்கார் அவர் ஏன் வந்து காசு செலவு பண்ணலை அப்படின்ற கேள்வி எல்லாருக்கிட்டையுமே விமர்சனமாக வைப்பாங்க. உதாரணத்துக்கு பாலாவை தான் காட்டுவாங்க. ஒரு ஒரு பையன் வந்து பண்ணுறான், உங்களால் பண்ண முடியலையான்ட்டு உதாரணம் பாலாவை வைப்பாங்க. ஓகேவா? அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாலான்ற ஒரு ஆள் வந்து இருக்கவே கூடாது, அவனுக்கு வந்து எதனா ஒரு மன ரீதியாக வந்து தொல்லையை கொடுத்து அவன் வந்து எதுக்குடா நம்மளுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நீங்கள் ஒன்று நல்லா நினச்சி பாருங்கள். இதே வேலையை வந்து பாலா வந்து காசு சம்பாரித்து அவன் ஒரு நல்ல ஒரு வீடு வாங்கிட்டு அமைதியாக இருந்திருந்தானா அவனுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா? வந்திருக்காது. ஆனால் மக்களுக்கு ஓடி ஓடி வந்து செலவு பண்ணுறான். எங்கேயோ ஒரு அட்மிட் பண்ண ஆளுங்க எல்லாருக்கும், சினிமாவில் நடிச்சுட்டு ரிட்டையர்ட் ஆன ஆளுங்க எல்லாருக்குமே பாலா போயிட்டு ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஆளுங்க வந்து இப்படி இருக்காங்களே, அட்மிட் ஆகியிருக்காங்களேன்னு நம்மளுக்கு தெரியுது. ஏன் இது வரைக்கும் யாருமே ஹெல்ப் பண்ணலையே? ஒரு ஆள் கூட இந்த துள்ளுவத இளமையில் கூட இப்போ ஒரு ஆள் இருந்தார் பார்த்தீங்களா? அந்த எப்படி இருந்தார் அவர், கொழுன்னு அமுல் பேபி மாதிரி இருந்தார். அவரு கூட லாஸ்ட்டில் வேஸ்ட் ஆகிட்டார். அவருக்கு போயிட்டு இவர் தான் ஹெல்ப் பண்ணார். இன்னும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணார், எனக்கு பேர் தெரியல.
அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாமே ஹெல்ப் பண்ணும்போது அப்போ இந்த பெரிய ஆளுங்க யாருமே ஹெல்ப் பண்ணலை, இந்த பையன் தான் ஹெல்ப் பண்ணுறா போல். அப்போ ஹெல்ப் பண்ணும்போது என்ன ஆகுது, மற்றவங்க பேர் எல்லாரும் பேரும் கெட்ட பேர் ஆகுது. அந்த வயிற்றுச்சலில் என்ன பண்ணுறாங்கன்னா, இவனை வந்து காலி பண்ணணும்னு ஒரு பிளான் பண்ணி அதுக்குன்னு ஒரு டீமை செட் பண்ணி அதுக்குன்னு வந்து எல்லாத்தையும் லிஸ்ட்டு ஃபுல்லாக எடுத்து கேட்டால் அந்த நம்பர் வந்து சரியில்லை, இந்த வண்டி வந்து வேறு ஏதோ வண்டி அப்படின்னு சொல்கிறான். அவனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டியாவது வாங்கி தரா போல். நீங்கள் பெரிய ஆள் முடிஞ்சுதுன்னா புது வண்டி 10 வண்டி வாங்கி கொடுங்க, 20 வண்டி வாங்கி கொடுங்க, பாலா பேரை ஓவர்டேக் பண்ணிட்டு போகலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அந்த வண்டியில் வந்து குற்றத்தை கண்டுபிடிக்கிறீங்க. குற்றம் காணிலும் சுற்றும் இல்லை, அது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, பாலா வந்து சர்வதேச ஆளுடைய கைக்கூலி அப்படின்றாங்க. அந்த கைக்கூலினா பிற்காலத்தில் வந்து மக்கள் எல்லாரும் வந்து அவருக்கு மயங்கிடுவாங்க, இவர் என்ன சொன்னாலும் கேட்பாங்க, இந்த ஆட்சிங்களை வந்து மாற்றக்கூட சக்தியே இவருக்கு வந்துடும் அப்படின்றாங்க. இப்போ நான் கேட்குறேன் தெரியாதனமா, தமிழ்நாட்டுக்குள்ளே காமராஜர் ஆட்சி போயிட்டுருக்காப்போ, காமராஜர் ஆட்சி தான் போயிட்டுருக்கான்னு கேட்குறேன். மக்களுக்காக தான் பாடுபடுறாங்களா? காமராஜர் வந்து 2-3 வேஷ்டி தான் வச்சுருந்தாரு, 4-5 சட்டை தான் வச்சுருந்தாரு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிறவங்களாம் இருக்காங்களா? சொல்லுங்கள், உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். அந்த மாதிரி ஆட்சி போயிட்டுருக்குன்னா பாலா வந்து கெடுக்க போகிறான்னு அப்படின்னு சொல்லலாம். அப்போ கூட நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுற உமாபதி அவரை பார்த்து நான் கேட்குறேன், ரிசர்ச் பண்ணிவிட்டு சொல்கிறீங்க, அவன் மேலே நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் அந்த 1 ஹவருக்கு மேலே பேசியிருக்கீங்க வீடியோ. அந்த வீடியோவில் வந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த பையன் மேலே நீங்கள் குற்றச்சாட்டுன்னு சொல்கிறீங்களே தவிர அக்யூரேட்டாக நீங்கள் ஒன்றாவது சொல்லணுமே. அக்யூரேட்டாக எனக்கு ஒன்று கூட தெரியலையே. இல்லை திருடிட்டு வந்துட்டானா, வண்டி எங்கேருந்து திருடிட்டு வந்துட்டாங்க, அந்த வண்டியோட ஓனர் இவருங்க, அவர்கிட்ட நாங்கள் பேசணும், இந்த வண்டியை திருடிட்டு வந்துட்டான்னு சொல்லணும். இல்லை வேறு என்ன குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? சம்பாரித்த காசு அவன் எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணுறான்னா, அவனுக்கு வந்து தன்னுடைய தமிழ்நாட்டையே வந்து நேசிக்கக்கூடிய மக்களாக நினைக்கிறான், செலவு பண்ணுறான். இப்போ அள்ளி கொடுக்கறதுக்கு அவன் கூல் சுரேஷ் சொல்கிறாரு, அவன் அள்ளி கொடுக்குறான், எங்கேருந்து வருது அவனுக்கு காசு அப்படின்ட்டு. அள்ளி கொடுக்குறவங்கலாம் காசை திருட்டிட்டு வராங்கன்னு அர்த்தமா? நல்ல மனசு இறைக்கிற கிணறு சுரக்கணும்னு சொல்லுவாங்க. நல்ல மனசில் இருக்க அள்ளி கொடுக்குறான் தெரியுமா, அவனுக்கு கடவுள் கொடுப்பாரு. கடவுள்கிட்ட போய் கேட்கணும் நீங்கள் அவனுக்கு எங்கேருந்து வருதுன்ட்டு. அள்ளி கொடுக்குறான், அவனுக்கு வந்து வருது. அவனை பார்த்து 4 பேர் வந்து நீ வந்து என்னுடைய கம்பெனியை விளம்பரம் படுத்து, நீ சொன்னினா 4 பேர் நல்லதுன்னு நினைப்பாங்க, நீ நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி நல்லவங்க எல்லாரும் அவனுக்கு ஆதரவு பண்ணுறாங்க. அதனால அவனுக்கு காசு வருது, அந்த காசையும் அவன் செலவு பண்ணுறான். அப்படிப்பட்ட பையனை போய் கேபிஐ பாலாக்கு அவ்வளோ பணம் எங்கேருந்து வந்துச்சு சொல்லுங்க. குல் சுரேஷ் கேட்குறாரு எங்கேருந்து காசு வருதுன்னு. எம்ஜிஆர்னு ஒருத்தர் இருந்தார், இன்றைக்கும் மிகப்பெரிய கடவுளாக அவரை வந்து மதிக்கிறாங்க எல்லாருமே. கட்சி ரீதியாக சில பேர் வெறுப்பாங்க, நல்ல மனிதராக அவருக்கு நெகிரானவங்க யாருமே கிடையாது. அப்போ நானும் அவரை நல்லவர் தான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஆள் ஹெல்ப்பு நான் போய் அள்ளி கொடுப்பாராம். அவருக்கு எங்கேருந்து வந்தது காசு? கூல் சுரேஷ் இதை கேட்பாரா? அவருக்கு எங்கேருந்து வந்தது காசு அப்படின்னு கூல் சுரேஷ் கேட்பாரா எம்ஜிஆர் கிட்டே எங்கேருந்து வந்தது காசுன்ட்டு? கூல் சுரேஷுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இருக்கா? ஒரு ஆள், ஒரு பையன் ஒரு நல்லது பண்ணுறான் அப்படின்னா ஒன்று அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லை ஒதுங்கி நின்று உன்னுடைய வெறுப்பை வந்து போயிட்டு எதனா நெருப்புலையோ எங்கேயோ செவுத்துலையோ முட்டிக்கிட்டு தீர்த்துங்க. இந்த நல்லது பண்ணுறவனை போயிட்டு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு அவனை போயிட்டு திட்டிக்கிட்டு அவனை எப்படியாவது அவனுக்கு மன உளைச்சல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கடவுள் உங்களை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டார். இது வந்து பாலாவுடைய வயிற்றுச்சல் மட்டுமே கிடையாது, இது வந்து பல பேர் அவனால் சாப்பிட்றாங்க பாருங்கள், அது எல்லாத்தையும் நீங்கள் தடுக்கிறீங்கன்னு அர்த்தம். பல பேருக்கு போகிற ஹெல்ப் எல்லாத்தையும் நீங்கள் தடுக்கிறீங்க. உங்களால் கொடுக்க முடியாது, அவன் பண்ணுற ஹெல்ப்பு உங்கள் யாராலையுமே கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆளை நீங்கள் தடுத்துட்டிங்கன்னா பிற்காலத்தில் நீங்களே வருத்தப்படுவீங்க. நடா நம்ம இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆளை தடுத்துட்டோமே அப்படின்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஆட்கள்லாம் இப்போ இருக்கிறது ரொம்ப கம்மி. ஒரு ஆளுக்கு ஒரு வேளை உணவு வாங்கி தரது பெரும் விஷயம். பசியோடு உட்காந்துருப்பாங்க எவ்வளோ பேர், அந்த உணவு கிடைக்கும் போது அவன் கடவுளேன்னு சொல்லி காலை தொட்டு தான் கும்பிடுவான். ஓகேவா? பசியில் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் அந்த வழி தெரியும். உமாபதி சொல்கிறாரு, அவன்கிட்ட போய் ஒருத்தங்கிட்ட போய் பாலா காசு கொடுக்குறாரு, அவன் அப்படியே அந்த வயசான ஆள் அவன் காலை தொட்டு கும்பிட்றான் அப்படின்ட்டு. ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைங்க. ஓலை வீட்டில் இன்றைக்கும் எவ்வளோ பேர் ஒழுகுறாங்க. கவர்மெண்ட் 5000 10,000 கொடுக்குதுன்னா அது கவர்மெண்ட்டு வந்து கொடுக்கணுன்னா வந்து நம்ம வரி காசை வசூலித்து அதில் வந்து கொடுக்குறாங்க. பாலா கொடுக்குறது மட்டும் பெருசாக தெரியுது, கவர்மெண்ட் வந்து கொடுக்குறது தெரியல அப்படின்னு சொல்கிறாரு உமாபதி. இன்னும் எல்லாருக்குமே சேர்த்து சொல்கிறேன், நல்லது யார் பண்ணாலுமே அது வந்து பெருசாக தான் பேசப்படும். ஓகேவா? அதை வச்சு திருடி பொழைக்கணும், அதை வச்சு தனக்கு, அதாவது நான் 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அந்த காசை அந்த நல்ல பேரை வந்து நான் எடுத்துக்கணும்னு நினச்சி வரவன் விஷம்தான். அவனுக்கு வந்து கடவுள் தண்டனை கொடுப்பாரு. ஆனால் பாலா வந்து என்னை பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும், நானும் ஓரளவுக்கு ரிசர்ச் பண்ணுறவன் தான், நானும் ஓரளவுக்கு உன்னிப்பாக பார்க்குறவன் தான். பாலா வந்து இன்றைக்கும் சொல்லியிருக்கா போல் பப்ளிக்கலாகவே, நான் வந்து யாருக்கிட்டேயும் காசு வாங்கலை, நான் என் சொந்த காசை வந்து பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஏன் பாலா மேலே தப்பு இருந்தால் அந்த மாதிரி சொல்ல முடியாது? யாருன்னா ஒரு ஆள் நிரூபிக்கலாமே, நான் வந்து பாலாவுக்கு இவ்வளோ காசு கொடுத்துருக்கேன்,
அவன் வாங்கிட்டு இல்லைன்னு சொல்கிறான், அவன் மட்டும் பண்ணான்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லலாமே. ஏன் காசு கொடுத்தவங்க யாருனா இருந்தால் கண்டிப்பாக சொல்லலாம். இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக தெரியும் என் கூட இருந்தவர் கொடுத்தாரு அப்படின்ட்டு. அப்போ அவ்வளோ அக்யூரேட்டாக அவன் சொல்கிறான்னா அவன் சம்பாரித்து அவ்வளோ கௌரவமாக வந்து செலவு பண்ணிகிட்ருக்கான். ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஒரு சராசரி மக்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? நம்ம கூட இருக்கிறவன் ஒரு படி நல்ல பேர் வாங்கிட்டாலோ இல்லை ஒரு படி நல்லா இருந்துட்டாலோ இந்த கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்காகவே வயிற்றெரிச்சல் ஜாஸ்தியாக வந்துடும். அந்த வயிற்றெரிச்சல் ஜாஸ்தியாக வரத எப்படி காட்டணும்னு தெரியாமல் ரொம்ப போட்டு எல்லாரையுமே அடிப்பாங்க. அந்த மாதிரி தான் இவனுக்கு போட்டு பாலாவுக்கு போட்டு ரொம்ப குடைச்சல் கொடுக்குறாங்க. நான் பாலாவுக்கு வந்து சொல்லிக்க ஆசைப்படுறது ஒன்று தான், யார் என்ன பேசினாலும் அதை பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க. கடவுள் இருக்கார். நீங்கள் வந்து ஏழையோடைய கண்ணீரை துடைக்கணும்னு வந்தவங்க. அன்னை தெரசாவே இந்த காலத்தில் வந்தாலும் அன்னை தெரசாவே விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி காலமாக ஆகிப்போச்சு. காரணம் என் காலம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, காலத்தை நம்ம குறை சொல்லக்கூடாது, அதுவும் தப்பு. இந்த உலகத்தையும் குறை சொல்லக்கூடாது. அந்த மாதிரி மனிதர்கள் நிறையா பேர் ஆகிட்டாங்க. அதாவது அவங்க மனநிலைமை எதுவுமே சரியில்லை. போறாமல் புத்தி அதிகமாகி போச்சு. அவங்களுக்கே தெரியாமல் விஷத்தன்மை அதிகமாகி போச்சு. இந்த பசியில் இருக்கிறவனுக்கும் கஷ்டப்படுறவனுக்கும் மட்டும்தான் யாருனா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு பார்த்துட்ருப்பாங்க. அதனால் நீங்கள் அவங்கள மட்டுமே பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருங்க. இந்த மாதிரி ஆளுங்க பேசுகிறத வந்து காதுலேயே எடுத்துக்காதீங்க. அதை பெருசாகவே எடுத்துக்காதீங்க. அதுதான் பாலாவுக்கு நான் சொல்கிறது. மற்றபடி எல்லாருமே திருந்த பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ண பாருங்கள். அவ்வளோதான். நாங்களும் ஃபீனிக்ஸ் நண்பர்கள்னு இருக்கோம். நாங்களும் 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம், 1000 பேருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? 100 பேருக்கு ஏதோ எங்கள் அண்ணன் அஜித் பிறந்தநாளைக்கு ஏதோ வாங்கி கொடுப்போம் நாங்கள். ஆனால் அதை வந்து நான் மட்டுமே வாங்கி கொடுக்குறேன்னு கிடையாது. என் கூட வந்து 10 பேர் 20 பேர் இருக்காங்க. கண்ணுக்கு தெரியாத முகங்கள் இன்றைக்கும் காசு கொடுத்துட்டு என் பேரை கூட சொல்லாதன்னுலாம் சொல்கிறாங்க. இவங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணுறோம். நான் இவர் பாலாவுக்கு பேசுகிற சப்போர்ட் என்னென்னா, ஹெல்ப் பண்ணுற நாங்கள் எங்களுக்கு தெரியும் நாங்கள் நேரடியாக எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்குறோம். என்னால் இன்றைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு காசு கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி நான் என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, காசு கொடுங்க, இதுமாரி ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்வாங்க. எனக்கு வந்து ஒருத்தர் உடம்பு முடியாதவர், நடக்க முடியாதவர், எனக்கு பனியன் டிஷர்ட் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. சாப்பாட்டு காசு கேட்பாங்க. எவ்வளவோ பேர் எவ்வளவோ கேட்குறாங்க. ஆனால் இன்றைக்குமே என்னால் கொடுக்க முடியல. நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். நாங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு காசு வந்து செலவு சேர்த்து போட்டு பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்னால் கண்டினியூவாக பண்ண முடியாது. ஆனால் சரி நான் தரேன்னு சொல்லிட்டு அப்புறமா ஒரு வாரத்துலேயோ 2 வாரத்துலேயோ காசு வரும்போது ஏதோ நான் கொடுப்பேன். இந்த மாதிரி நாங்கள் போயிட்டுருக்கு. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு. அந்த மனசு வந்து எல்லாருக்குமே வராது, சில பேருக்கு தான் வரும். அவங்களையும் ஓரங்கட்டி ஒதுக்கி விட்டுட்டா அதுக்கப்புறம் ஆளே இருக்காது ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நல்லா புரிஞ்சுங்க. எல்லாமே பிஸ்னஸ் மேனாக ஆகிடுவாங்க. பிஸ்னஸ் மேன்னா ஏமாற்றி சம்பாதிக்கிறது, அடுத்தவனை எப்படியாவது ஏமாற்றி அவங்ககிட்ட இருக்கிறத சம்பாதிக்கிறதுக்கு பேர் தான் பிஸ்னஸ். அதுதான். அந்த பிஸ்னஸ் பாலாவுக்கு பண்ண தெரியாதா? இல்லை அந்த பிஸ்னஸ் எனக்கு பண்ண தெரியாதா? எங்களுக்கு மூளை இல்லையா? உமாபதியையும் கேட்குறேன், கூல் சுரேஷையும் கேட்குறேன். எவ்வளவோ இருக்குது நாட்டில். அது எல்லாத்தையுமே போய் தட்டி கேளுங்க. எவ்வளோ பேர் மக்களை ஏமாற்றி பொழைக்கிறானுங்க. மக்களுக்கு போய் சேர வேண்டியது வரல, அதை போய் பாருங்கள். எவ்வளவோ போதைப்பொருள் உள்ளே வருது, அது எப்படி உள்ளே வருதுன்ட்டு ரிசர்ச் பண்ணுங்கள். கூல் சுரேஷ் வந்து எவ்வளோ பேர்கிட்ட போய் கேட்கணும். இந்த சீட்டு கம்பெனிலாம் நிறைய பேர் போட்டு போகிறாங்க, அந்த காசெல்லாம் எங்கே போச்சு, ஏமாற்றிட்டு போகிறாங்களே மக்களை அப்படின்னு போய் கேட்கலாம். எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் கேட்குறதே கேளுங்க. இதை வந்து நீங்கள் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. அவன் தப்பு பண்ணானா அது அவன் வந்து அதுக்கு பதில் அவன் சொல்ல போகிறான். அவன் பண்ணுற தப்புனால யாருக்குமே பாதிப்பு கிடையாது. ஓகேவா? நீங்கள் வந்து பாலா மேலே திருப்பி நோண்டி தப்பான பேச்சை வச்சு நீங்கள் இது பண்ணினே இருந்தீங்கன்னா பாலாவோடைய வளர்ச்சி ஜாஸ்தியாகிட்டே தான் இருக்கும். ஓகேவா? பாலாவை அடுத்த எம்ஜிஆர் ஆக்கிடாதீங்க நீங்கள் நோண்டி விட்டு. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஒட்டுமொத்த மக்கள் சார்பாக நான் பேசுகிறதா நீங்கள் நினச்சிங்க. அஜித் ரசிகர் நான் மெயினாக. ஏன் அஜித் ரசிகர் நான் சொல்கிறேன்னா, எங்கள் அண்ணன் எப்படி மனசார எல்லாருக்கும் செலவு பண்ணுறாரோ, கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவர் செலவு பண்ணுறாரோ சம்பாதிக்கிறதுல ஒரு பகுதி, அதே மாதிரி தான் பாலாவையும் நாங்கள் பார்க்குறோம். ஓகேவா? எங்கள் அண்ணன் அஜித்துக்கு அடுத்தது பாலாவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம், மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரே காரணம். அந்த மனசு எல்லாருக்குமே வராது. அந்த மனசு இருக்குன்னா அவன் தெய்வத்துக்கு சமமானவன். தெய்வத்தை குறை சொல்லாதீங்க, தப்பாக பேசாதீங்க. அப்படியே இன்றைக்கி பேசுகிற நீங்கள் பிற்காலத்தில் உங்களுக்கு அது தெரிய வரும். அன்றைக்கி நீங்கள் நம்ம ஒருத்தரை தப்பாக பேசிட்டோமேனு கஷ்டப்படுவீங்க, வருத்தப்படுவீங்க. நீங்கள் வருத்தப்பட்டும் வீடியோ போடுவீங்க மன்னிப்பு கேட்டு அப்படின்றத நான் நம்புகிறேன். ஓகே, மனசில் எவ்வளவோ இருந்தது, சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். நான் வேலையிலேருந்து வந்து அப்படியே இன்னும் மூஞ்சி கூட கழுவாமல் ட்ரெஸ்ஸு கூட பாருங்கள், ட்ரெஸ்ஸை வேலை செய்கிறத அந்த யூனிஃபார்ம் மட்டும் கழட்டி போட்டுட்டு பேசுகிறேன். காரணம் என்னென்னா, இப்போ நம்ம சொல்லி ஆகணும், பேசி ஆகணும் அப்படின்றதுக்காக. ஓகே, நல்லவங்களை மட்டும் விமர்சனம் பண்ணாதீங்க. இறந்த பிறகு ஒருத்தனை புகழ்ந்து பேசுறதை விட இருக்கும்போது அவனை குறைவாக விமர்சனம் பண்ணாதீங்க, அசிங்கப்படுத்தாதீங்க. இறந்த பிறகு ஒருத்தனை புகழ்ந்து பேசி பலன் இல்லை. இருக்கும்போது ஒருத்தரை கேவலப்படுத்தணும்னு வச்சிங்களேன், அதை விட கேவலமான தன்மையே வேறு எதுவுமே கிடையாது மனுஷனுக்கு. தப்பு பண்ணனா ப்ரூவ் போட சொல்லுங்கள். இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லுங்கள், எல்லாருமே ஏற்றுக்கிறோம். ஓகேவா?
பொதுவாக சொல்லாதீங்க. என்னுடைய வேண்டுகோள். பாலாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.